வணக்கம் மக்களே, ஆம்லேட் முட்டை கிரேவி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க, சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சது சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் வதங்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. இந்த சைடு மசாலா அரைச்சிக்கலாங்க. 2 பச்சை மிளகா, 4 முந்திரி, மிளகு, சீரகம், வெங்காயம், தக்காளிங்க. நான் 4 பேருக்கான மசாலா தாங்க இது. தனியா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தாளிப்பில் கொட்டிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. வதங்குந்த மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போடுங்க. கலருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டேன் காரத்துக்கு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உடனே கிரேவி மாதிரி நல்லா திக்காக வந்துடுங்க. அது அந்த சைடு கொதிக்குதுங்க. இந்த சைடு நம்ம ஆம்லேட் போடலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூள் போடுங்க. ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிடுங்க. ஒன்று ஒன்றா ஆம்லேட் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. மேலே போல் உப்பு கொஞ்சம் தூவி விடுங்க, சால்ட்டு. இதே மாதிரியே நான் 5 முட்டை போட்டு தாங்க கிரேவி பண்ணுறேன். மீன் குழம்புல மீன் மிதக்கிற மாதிரி இருக்குங்க. மொத்தம் ஆம்லேட் எடுத்து அந்த கிரேவியில் போட்டுருங்க. சூப்பராக இருக்கும் கிரேவி. ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காத குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுட சுட சாதம், ஆம்லேட் முட்டை கிரேவி. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்